guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம பயோசுவாலஜியில் சாப்டர் 1 த லிவிங் வேர்ல்டில் த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன் அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்ட், characteristics, features of living organism and needs for classification, taxonomy and systematics. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். Classification or history of classification. Yearly classification of organism were based on only two criteria. Yearly classification of organism பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணிருந்துச்சுன்னா ரெண்டு கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணியிருந்துச்சு. அது என்னென்னா அது பெனிஃபிஷியலாக இல்லை ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸா அப்படின்னு அதை தான் பார்த்தீங்கன்னா அதுதான் ரெண்டு டூ கிரைட்டீரியாவாக இருந்துச்சு. இதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. அது பெனிஃபிஷியலாக இல்லைனா அது ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ் அப்படின்னு பேஸ் பண்ணியிருந்துச்சு. அண்ட் ancient classification system recognized 5 animal group. Ancient classification system பார்த்தீங்கன்னா 5 animals குரூப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா டொமஸ்டிக், வைல்ட், க்ரீப்பிங், ஃப்ளையிங் அண்ட் சி அனிமல்ஸ். இந்த இதை 5 குரூப்ஸாக 5 அனிமல் குரூப்ஸாக என்னென்னா டொமஸ்டிக், வைல்ட், க்ரீப்பிங், ஃப்ளையிங் and sea animalsனு 5 animal groupஸாக ancient classification systemல recognize பண்ணியிருந்தாங்க. Initially, the classification was based on organisms' fundamental characters such as the habitat and morphology only. Initially பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆர்கானிசத்தை பேஸ் பண்ணி அதாவது ஃபண்டமெண்டல் கேரக்டரான ஹேபிட்டட் அண்ட் மார்ஃபாலஜியை இதில் ஃபண்டமெண்டல் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அரிஸ்டாட்டில் அதாவது 384 to 322 BC, Aristotle was the first to classify all animals in his history of animals. அதாவது அரிஸ்டாட்டில் யார் தான் ஃபர்ஸ்ட் அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணாங்க, ஆல் அனிமல்ஸை ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணது யாருன்னா அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டு கிளாஸிஃபை ஆல் அனிமல்ஸ் இன் ஹிஸ் எதில் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல்ஸுங்கிறதுல கிளாஸிஃபை பண்ணிடுது. அது லத்தீனில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹிஸ்டோரியா அனிமேலியம்னு சொல்லுவாங்க. லத்தீனில் ஹிஸ்டோரியா அனிமேலியம்னு இருக்குது. இப்போ இங்கே லாட்டின், நம்ம க்ரீக் இதெல்லாம் அடிக்கடி நம்ம பார்க்கலாம். ஏன் லாட்டின் அண்ட் க்ரீக் லாங்குவேஜில் மட்டும்தான் இந்த பயாலஜி இது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா க்ரீக்கும் லாட்டின் லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா ரெஃபர்ட், அதை டெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் என்ன, அதில் நோ சேஞ்சஸ், அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இந்த க்ரீக் அண்ட் லாட்டின் லாங்குவேஜஸில் எந்த விதமான சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க இந்த லாங்குவேஜில். அண்ட் இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அண்ட் நியூ வேர்ட்ஸ் எதுவுமே லாட்டின் அண்ட் க்ரீக் ரெண்டு இதுலையுமே பார்த்தீங்கன்னா நியூ வேர்ட்ஸை ஆட் பண்ண மாட்டாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக சயின்டிஃபிக் நேமை யூனிஃபார்மிட்டியாக பார்த்தீங்கன்னா அந்த யூனிஃபார்மிட்டியாக அது யூஸ் பண்ணுறதுக்காக வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்காக சயின்டிஃபிக் நேம்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த லாட்டின் அண்ட் க்ரீக் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. பயாலஜி மட்டும் இல்லை அண்ட் அதர் ஃபீல்ட்ஸ்லேயும் கூட யூஸ் பண்ணுறாங்க. இதனால தான் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லாட்டின் அண்ட் க்ரீக்கில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த விதத்தில் எந்த வித புது வேர்ட்ஸும் வராது, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வருது. He attempted a basic classification of all living organism into plants and animals. Basic classification of all living organism. Plants and animalsக்கான basic classification, living organism basic கிளாசிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா இவர் அட்டெம்ப்ட் பண்ணார். அனிமல்ஸ் வேர் கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் லோகோமோஷன். அனிமல்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க, எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணாங்கன்னா லோகோமோஷனை பேஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. லோகோமோஷன்னு சொல்லும் போது என்னென்ன வரும்னா வாக்கிங், ஃப்ளையிங், ஸ்விம்மிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோகோமோஷனில் இதை பேஸ் பண்ணி தான் அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ரெட் பிளட். அதாவது ரெட் பிளட்டோட ப்ரெசன்ட், ரெட் பிளட் ஆர்பிசி இருக்குதா இல்லை இல்லையா அப்படின்னு அதை வச்சும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஹி கிளாஸிஃபைடு த அனிமல்ஸ் இன்டு 2 இனைமா வித் பிளட். அதாவது பிளட் உள்ள அனிமல்ஸை இனைமானும் அண்ட் வித்தவுட் பிளட்டை ஆனிமனும் பிரிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் Aristotle classification system had limitation and many organisms were not fitting into his classification. அரிஸ்டாட்டிலோட கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன்ஸும் அண்ட் நிறைய ஆர்கானிசத்தை பார்த்தீங்கன்னா மெனி ஆர்கானிசம் எந்த இடத்துல ஃபிட் பண்ணுறது, அவரோட கிளாசிஃபிகேஷனில் ஃபிட் பண்ணுறது எங்கே அப்படின்னு தெரியாமையும் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா டேப்டோல்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஸ். அதாவது டேப்போல்ஸ்னால் வேறு எதுவும் இல்லை, ஃப்ராக் பார்த்தீங்கன்னா பார்ன் ஆகிருக்கும் இல்லையா,
ஃப்ராக் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வாட்டரில் பார்ன் ஆகும் அண்ட் அதுக்கு வந்து கில்ஸ் இருக்கும் அப்போ. அண்ட் அது அடல்ட் ஆகும் போது அது பார்த்திங்கன்னா ஃப்ராகாக அடல்ட் ஆகுமா அப்போ வந்து அதுக்கு லங்ஸ் வந்துடும். அண்ட் இது வந்து போத் வாட்டர் அண்ட் லேண்ட் ரெண்டு இதுலேயுமே வாழக்கூடியதாக இருக்குது. ரெண்டு இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஃப்ராக் வந்து வாட்டர் அண்ட் அடல்ட் ஆனதுக்கப்புறமா வாட்டர்லேயும் லேண்ட் போத்லேயும் பார்த்திங்கன்னா ஹேஸ் லங்ஸ் அண்ட் கேன் லிவ் போத் இன் வாட்டர் அண்ட் ஆன் லேண்ட். ஹவு டு கிளாஸிஃபை ஃப்ராக் அண்ட் வேர் டு பிளேஸ் தெம்ங்கிறது இந்த இது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஃபிட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. அண்ட் அரிஸ்டாட்டில் கிளாசிஃபைட் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் லோக்கோமோஷன் நம்ம பார்த்தோம் முன்னாடியே. லோக்கோமோஷனை பேஸ் பண்ணி அவர் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாருன்னு. அண்ட் ஹென்ஸ் பேர்ட்ஸ் பேட்ஸ் அண்ட் ஃப்ளையிங் இன்செக்ட் வேர் குரூப்டு டுகெதர். இதில் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் வந்து லோக்கோமோஷன் பேஸ் பண்ணி பண்ணியிருந்தார். பேர்ட்ஸு பேட் அண்ட் ஃப்ளையிங் இது எல்லாத்துக்குமே சிங்கிளான கேரக்டரிக் ஃபீச்சர், அதாவது ஃப்ளையிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இது குரூப்பாக இதை பார்த்திங்கன்னா பேர்டு பேட்ஸ் அண்ட் ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாமே இன்செக்ட்ஸும் ஃப்ளை பண்ணும் இல்லையா, இது எல்லாமே ஒரே குரூப்லேயும் கொண்டு வந்தார். என்ன எபிலிட்டினா ஃப்ளையிங் எபிலிட்டி இந்த சிங்கிள் கேரக்டரிக் ஃபீச்சரில் வந்து கொண்டு வந்தார். ஆனால் பேர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் ஈமு அண்ட் பென்குயின் இது எல்லாமே பேர்ட்ஸ் தான், ஆனால் அதனால பறக்க முடியாது. அப்போ நம்மளால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேர்ட்ஸ், அதாவது பேர்ட்ஸான ஆஸ்ட்ரிச் ஈமு அண்ட் பென்குயின் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இது எல்லாமே பேர்ட்ஸுங்க கேட்டகரியில் ஃப்ளையிங் எபிலிட்டின்னு தான் பேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா இது எல்லாத்துக்குமே எபிலிட்டி வந்து ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டரிக் ஃபீச்சர் ஃப்ளையிங்னு கொடுத்துருக்காரா. இந்த இடத்துல ஆனால் இதெல்லாம் பறக்க முடியாதுன்னு தான் நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா ஈமு பென்குயின் அண்ட் ஆஸ்ட்ரிச் இதெல்லாமே பறக்க முடியாது. ஆனால் பேர்ட்ஸுங்கிறது இல்லையா, அரிஸ்டாட்டில் கான்செப்டை இந்த இடத்துல நம்மளால் பார்த்திங்கன்னா ஒத்துக்க முடியாது. ஆனால் இன் ஸ்பைட் ஆஃப் தீஸ் லிமிட்டேஷன் அரிஸ்டாட்டில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் வாஸ் ஃபாலோடு ஃபார் மோர் தென் 2000 years அப் டு 1700. இந்த லிமிட்டேஷன்ஸ் அரிஸ்டாட்டிலோட லிமிட்டேஷனுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 2000 years வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அப் டு எந்த இயர்னா அப் டு பார்த்தீங்கன்னா 1700 வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவரோடதே பார்த்தீங்கன்னா 1700 வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஆஃப்டர் அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட், இவரோட ஸ்டூடெண்ட்டான தியோஃப்ராஸ்டஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 372 to 287 BC continued his research on the classification of plants. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸை பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவரோட ரிசர்ச்சை வந்து கண்டினியூ பண்ணுறாரு. யாருன்னா தியோஃப்ராஸ்டஸ். இவர் தான் பார்த்தீங்கன்னா தியோஃப்ராஸ்டஸ்ங்கிறது தான் ஃபாதர் ஆஃப் பாட்டனி. ஃபாதர் ஆஃப் பாட்னி யாருன்னா தியோஃப்ராஸ்டஸ் தான் ஃபாதர் ஆஃப் பாட்னி. மேபி இது 1 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தேர் வாஸ் அ ஹியூஜ் கேப் டில் 16th century. டில் 16th century வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் கேப் நடுவில் இருந்துச்சு. அண்ட் தென் த English naturalist John Ray wrote several important works through his life. இங்கிலீஷ் நேச்சுரலிஸ்டான ஜான் ரே, அதாவது 1627 to 1705 இவர் வந்து என்ன ரோட் பண்ணார்னா செவரல் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அவர் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். அதாவது ஹிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்பீஷியஸ் ஆஸ் த அல்டிமேட் யூனிட் ஆஃப் டெக்ஸானமி. அதாவது இவங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னென்னா என்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணார்னா ஸ்பீஷியஸ் ஆஸ் த ஸ்பீஷியஸ் வந்து ஆஸ் அ அல்டிமேட் யூனிட் ஆஃப் டெக்ஸானமினும். அண்ட் இன் அதாவது 1682 ஹி பப்ளிஷ் என்ன பப்ளிஷ் பண்ணாங்கன்னா மெத்தோடஸ் பிளான்டரம் நோவா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணார். எந்த இயர்னா 1682 விச் contained about அதாவது பார்த்தீங்கன்னா 18,000 பிளான்ட் ஸ்பீஷியஸ். இதில் மொத்தமாக எவ்வளோ ஸ்பீஷியஸ் வந்து இதில் இருந்துச்சுன்னா அவர் புக்கில் பப்ளிஷ் பண்ணதில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 18,000 பிளான்ட் ஸ்பீஷியஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் ஹிஸ் காம்ப்ளிகேட்டட் கிளாசிஃபிகேஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் மெனி கம்பைன்டு கேரக்டர் ஆஸ் ஆப்போஸ் டு அன் இயரிஸ்ட் டாக்ஸானமிஸ்ட். இயரிஸ்ட் டாக்ஸானமிஸ்ட் இதோட இவங்களோடது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருந்துச்சு. அதாவது காம்ப்ளிகேட்டான கிளாசிஃபிகேஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் மெனி கம்பைன்டு கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி, அதனால இயர்லிஸ்ட் டாக்ஸானமிஸோட ஆப்போசிட்டாக தான் இருந்துச்சு. And John Ray also aimed at publishing a complete system of nature. கம்ப்ளீட் சிஸ்டம் ஆஃப் நேச்சரை பார்த்தீங்கன்னா பப்ளிஷிங் பண்ணுறதுக்கு இவர் எய்ம்டும் இருந்துச்சு. அண்ட் விச் இன்க்ளூடட் ஒர்க்ஸ் ஆன் மேமல்ஸ். என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்னா ஒர்க்ஸ் ஆன் மேமல்ஸ், ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ் அண்ட் இன்செக்ட் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து த ஸ்வீடிஷ் பயாலஜிஸ்ட் ஆன கெரோலஸ் லினேனஸ் பார்த்தீங்கன்னா 1700
1707 to 1788. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸ். மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸோட ஃபவுண்டர் அப்படின்னு சொன்னால் கேரோலஸ் லினேயஸ் தான். and developed a scientific system of taxonomy and binomial nomenclature which is still in use. அதாவது with modification ஓட இன்னும் யூஸில் தான் இருக்குது. அரிஸ்டாட்டில் டு லினேயஸ் வரைக்கும் எல்லாருமே employed an easily observable single to few traits வரைக்கும் ஆர்கானிசத்தை பார்த்திங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. வித் இன்க்ரீஸ்டு நாலேஜ் ஆஃப் செவரல் பயாலஜிக்கல் டொமைன்ஸ் மெனி கேரக்டர் வாஸ் கன்சிடர்ட் ஃபார் அதாவது கிளாஸிஃபையிங் ஆர்கானிசம். திஸ் represented that phrase of classical taxonomy which was based on overall similarity or affinities derived from morphology, anatomy, embryology of organism. ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னது இதில் வச்சு டிரைவ்னா மார்ஃபாலஜி, அட்டானமி, எம்ப்ரியாலஜி ஆஃப் ஆர்கானிசம் இதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் த சிஸ்டம் இஸ் த நியூமரிக்கல் டாக்ஸானமி விச் எவால்வ்ட் இன் த 1950s. அதாவது ஒரு மாடிஃபிகேஷன் ஆஃப் த சிஸ்டம் இஸ் த நேச்சுரல் டாக்ஸானமி. சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடிஃபிகேஷன் அது இஸ் த numerical taxonomy which evolved in the year 1950s. This system evolves the resemblance and difference through statistical method followed by a computer analysis பார்த்தீங்கன்னா to establish the numerical degree of relationship. அதாவது numerical degree of relationship among individuals. ஒரு கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் வந்துச்சு. later on biologists initiated studies on the evolutionary and genetic relationship among organisms which lead to the emerge of phylogenetic classification or cladistics. அதாவது the evolutionary and genetic relationship. evolutionary and genetic அதோட genetic relationship among organismத்தோட evolutionary and genetic relationship பார்த்தீங்கன்னா which lead to emerge on phylogenetic classificationக்கு emerge ஆச்சு or இதை cladisticsன்னு வரும். It is an evolutionary classification based on how a common ancestry was shared. Cladistic classification summarizes the genetic difference between all species in the phylogenetic tree. அதாவது cladistic classification பார்த்தீங்கன்னா summarizes the genetic difference. அதாவது எல்லா ஸ்பீஷியஸ்க்கும் உள்ள genetic difference-ஐ ஒரு phylogenetic treeல பார்த்தீங்கன்னா classify the cladistic classification வருது. And next Ernst Haeckel introduced the method of representing evolutionary relationship with the help of a tree diagram known as cladogram. Ernst Haeckel என்ன introduce பண்ணான்னா அதாவது மெத்தட் ஆஃப் ரெப்ரசன்டிங் எவல்யூட்டரி ரிலேஷன்ஷிப். அதோட எவல்யூட்டரி ரிலேஷன்ஷிப்பை ரெப்ரசன்ட் பண்ணுற மெத்தடை வித் த ஹெல்ப் ஆஃப் அ ட்ரீ டயக்ராமோட ஹெல்ப்பை வச்சு பார்த்தீங்கன்னா இவர் ரெப்ரஸிங் எவல்யூட்டரி ரிலேஷன்ஷிப்பை மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதை தான் நம்ம கேல்டோகிராம்னு சொல்கிறோம். எர்ன்ஸ்ட் ஹேக்கல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார்? அந்த மெத்தட் ஆஃப் ரெப்ரசன்டிங் எவல்யூட்டரி ரிலேஷன்ஷிப் எதோட ஹெல்ப்னு பார்த்தீங்கன்னா வித் ட்ரீ டயக்ராமோட ஹெல்ப்போட பண்ணுற மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எர்ன்ஸ்ட் ஹேக்கல். இதுதான் நம்ம கேல்டோகிராம்னு சொல்கிறோம். அதாவது ட்ரீ டயக்ராமாட்ட வர இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கேல்டோகிராம்னு இருக்கு இல்லையா, இது ட்ரீ டயக்ராமோட ஒவ்வொரு இதையும் பார்த்தீங்கன்னா அதோட எவல்யூட்டரி ரிலேஷன்ஷிப்பை வச்சு சொல்கிறது. அதோட பேக் போன் இருக்கா அண்ட் ஃபோர் லிம்பு அதாவது ஹிண்ட் லிம் அண்ட் அந்த லெக்ஸ் முன்னங்கால் பின்னங்கால் அதெல்லாம் இருக்குதா அண்ட் அது ஃப்ளூயிடான ஆர்கானிசம், அதுக்கு ஃபர்ஸ் ஹேர்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு இதையும் பார்த்தீங்கன்னா அது ரிலேட் பண்ணி ரிலேஷன்ஷிப் அதோட எவல்யூட்டரி ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லியிருக்காரு. எர்ன்ஸ்ட் ஹேக்கல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த மெத்தடை. This system of classification takes into account ancestral characters அதாவது and derived characters. இந்த system of classification பார்த்தீங்கன்னா takes into an account ancestral character அதாவது traits of basic body design which would be in an entire group body design and derived characters
அதோட கேரக்டர்ஸும் சொல்லியிருக்கு. ஒன் ஆர் மோர் derived character which appear during evolution resulted in the formation of new subspecies. In a caldogram, each evolutionary step produces a branching and all the members of the branch would possess the derived character which will not be seen in organism below the particular branch point. ஆன்செஸ்ட்ரல் கேரக்டருங்கிறது என்னென்னா இந்த என்டையர் குரூப்பில் இருக்கிற அடிப்படை, அதாவது பேசிக்கான பாடி டிசைன் நான் சொல்கிறது தான், அதாவது உடல் வடிவமைப்புகளை சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர். அண்ட் டிரைவ்டு கேரக்டருங்கிறது ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதாவது மூதாதையரோட கதாபாத்திரங்கள் அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அதிலிருந்து வேறுபடுற ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், அதிலிருந்து டிஃபர் ஆகிற ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனை சொல்கிறது தான் இந்த டிரைவ்டு கேரக்டர். இந்த ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர் அண்ட் டிரைவ்டு கேரக்டரை தான் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிறாங்க. அண்ட் பரிணாம வளர்ச்சியின் போது அந்த எவல்யூஷன் அப்போ போது தான் பார்த்தீங்கன்னா அப்பையரான ஒன் ஆர் மோர் கேரக்டரை நியூ சப்ஸ்பீஷியஸ் உருவாகுது இல்லையா, அதனால தான் உருவாகுது. அதாவது பரிணாம வளர்ச்சியின் போது அப்பையரான ஒன் ஆர் மோர் கேரக்டர் அதுதான் நியூ சப்ஸ்பீஷியஸை வந்து உருவாக்குது. ஆர்கானிசத்தை அரேஞ்ச் பண்ணி எதோட பேசிக்ஸ் வச்சுன்னா சிமிலர் அண்ட் டிரைவ்டு கேரக்டரை வச்சு பார்த்திங்கன்னா ஆர்கானிசத்தை வந்து அரேஞ்ச் பண்ணி அதிலிருந்து ஆன்சிஸ்டல் கேரக்டர் வந்து டிஃபர் ஆகுதா அது ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ ஆர் கேல்டோகிராம். நெக்ஸ்ட்டு வந்து டிபெண்டிங் ஆன் த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் depending on the system of classification, organisms are classified into 2 or 3 kingdom, later in 4 kingdom, 5, 6. இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2-3 கிங்டம்ஸ் வந்துச்சு அண்ட் 4 கிங்டம்ஸ் வந்துச்சு, 5 and 6. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவ் இன்டு 7 கிங்டமாக இது இருக்குது. R.H. Whittaker 1969 proposed the 5 kingdom classification. இது வந்து இம்பார்ட்டண்ட். அதாவது R.H. Whittaker பார்த்தீங்கன்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து ப்ரொப்போஸ் பண்ணார். எந்த இயர்னு 1969. இந்த கிங்டமில் என்னெல்லாம் இருக்குன்னா மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டு அண்ட் அனிமேலியா. அதோட எதை பேஸ் பண்ணி இதெல்லாம் 5 கிங்டம் வந்துச்சுன்னா அதோட செல் ஸ்ட்ரக்சர், அதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஆட்டோட்ராபிக் ஆர் ஹெட்டோட்ராபிக், மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவலா ஆசெக்ஷுவலா அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பும் பார்த்துருக்காங்க. And gives a comparative account of different character of the 5 kingdom. Classification has comes under a long way now taken account of molecular level. Classification பார்த்தீங்கன்னா நிறைய லெவல்லேருந்து வந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து மாலிகுலர் லெவல், அதாவது DNA, RNA அந்த லெவல்லையும் போய் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாசிஃபிகேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம படிப்போம், மாலிகுலரில் படிப்போம் அதை. அண்ட் த அட்வான்ஸ்மெண்ட் இன் மாலிகுலர் டெக்னிக்ஸ் அண்ட் biochemical assays had lead to a new classification. இந்த molecular technique and biochemical assays இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புது கிளாசிஃபிகேஷன், அதாவது 3 domain கிளாசிஃபிகேஷன் உருவாக காரணமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம 3 domain கிளாசிஃபிகேஷனை பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. 3 domain கிளாசிஃபிகேஷனை நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.